அன்னையின் அவதாரத்தையும் குரு தத்துவத்தையும் புரிந்து கொண்ட பக்தி மிக்க குடும்பம். ஆரவாரம் இல்லாமல் அடக்கமாக அம்மாவின் புகழ் பரப்பி வருகிற குடும்பம் அது. அவர்களின் பக்திக்கும் தொண்டுக்கும் உவப்புற்ற அம்மா அவர்களின் குடும்பத்தை இன்றுவரை தன் பார்வை வட்டத்திற்குள் அணைத்து கொண்டு காத்து வருகிறாள். இன்னொரு பிராமண குடும்பம். அந்த குடும்பத்தின் கீழ்ப்புறத்தே வேறொரு குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு பெண்மணி. அவருக்கு அம்மா என்னென்ன தெய்வ ருசி காட்டினாள். அந்த வீட்டில் பெண்மணி அம்மா மந்திரத்தை சொல்லி வழிபடுவார். அந்த குடும்பத்தில் உள்ள அவரது மாமனாருக்கு இது பிடிக்கவில்லை. அவர் ஸ்ரீ ருத்ரம் படித்து பூசை செய்பவர். ஆச்சார அனுஷ்டானங்களில் கண்டிப்பானவர். விஷய ஞானம் உள்ளவர். ஆதிபராசக்தியின் அவதாரம் பற்றியோ மேல்மருவத்தூர் நடைமுறைகளைப் பற்றியோ புரிந்து கொள்ள மறுப்பவர். மருமகள் தங்கள் குடும்ப சம்பிராயத்திற்கு மாறாக அம்மாவின் மந்திரங்களை படித்து வழிபடுவது மாமனாருக்கு பிடிக்கவில்லை. பாவம், அந்த மருமகள். தனக்கென்று ஒரு இஷ்ட தெய்வம். அந்த இஷ்ட தெய்வத்திற்கென்று ஒரு மந்திரம். தனக்கென்று ஒரு குருவை தேர்ந்தெடுத்து கொண்டு வெளிப்பட பூசை செய்யவும் அவருக்கு வழியில்லை. அதனால் குளிக்கப் போகும்போது ரகசியமாக அம்மாவின் மந்திரங்களை அவசரமாக படித்துவிட்டு குளியலை முடித்து கொண்டு வந்து விடுவாராம். அந்த பிராமண பெரியவருக்கு எப்படி மனம் மாறிற்று? என்ன மாற்றம் நடந்தது? அப்படி அம்மா அவருக்கு என்னதான் செய்தாள் என்பது எல்லாம் நமக்கு தெரியாது. அடிகளார் அவர்கள் மாடியில் உள்ள பக்தன் வீட்டிற்கு வருகை தந்தபோது அந்த பெரியவர் சிவப்பழமான கோலத்துடன் மாலை அணிவித்து வணங்கினார். அப்பாடா, இனி அந்த மருமகள் ஆதிபராசக்தியை தன் இஷ்டம்போல் வழிபடலாம். உரத்த குரலில் மந்திரம் சொல்லி அர்ச்சிக்கலாம். கற்பூர ஆராதனை செய்யலாம். அது சரி. எல்லாம் தெரிந்த அந்த பெரியவர்க்கு தன் மருமகள் வழிபாட்டிற்கு தடையாக அமைவதன் மூலம்தான் ஒரு தெய்வ குற்றத்திற்கு ஆளாகிறோம் என்று தெரியாமல் போனதே. ஏன், சாஸ்திரமும் ஒரு தடை. அவர் படித்த சாஸ்திரங்களே அவர் கண்ணை மறைத்துவிட்டன. சாஸ்திர படிப்பெல்லாம் ஆன்ம முன்னேற்றத்திற்கு ஓரளவுதான வழிகாட்டும். கடவுளிடம் கொண்டு போய் விட்டு விடாது. மனம் பண்படாமல் எவ்வளவு சாஸ்திரந்தான் படித்தால் என்ன? சாஸ்திரங்களில் சர்க்கரையும் உண்டு மணலும் உண்டு என்று இராமகிருஷ்ணரே குறிப்பிட்டிருக்கிறார். சாஸ்திரங்கள் படிக்க படிக்க அகங்காரந்தான் மிஞ்சும். ஆன்ம வளர்ச்சி ஏற்பட்டு விடாது. ஆன்ம வளர்ச்சிக்கு மன வளர்ச்சியும் சாதனைகளும் தான் முக்கியம். அன்று ஹட்கோ காலனி சக்தி பீடத்தின் கும்பாபிடேகம். அம்மா பக்தர் ஒருவர். அவருக்கு ஏற்கனவே இருதய நோய். அடிக்கடி நெஞ்சு வலி. அம்மா, உன் கோயில் கும்பாபிடேகம் பக்கத்தில் நடக்கிறது. அதை பார்த்து தரிசித்துவிட்டு நான் கண்மூட வேண்டும் என்று அன்னையிடம் அவர் பிரார்த்தனை செய்திருக்க வேண்டும். கேபிள் டிவியின் மூலம் நிகழ்ச்சிகள் காலனி வீடுகளில் ஒளிபரப்பப்பட்டன. அந்த அன்பரின் மனைவியார் வேள்வி பூசைகளிலும் கும்பாபிடேக நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்துக் கொண்டார். அந்த அன்பரும் வீட்டில் இருந்தவர்களும் ஆனந்தமாக வீட்டிலிருந்தபடியே கும்பாபிடேக காட்சிகளைக் கண்டு களித்துக் கொண்டிருந்தனர். எல்லா நிகழ்ச்சிகளும் முடிந்த பிறகு அந்த அன்பர் படுக்கையில் போய் படுத்தார். மருமகள் சமையலறை சென்று காபி போடும் வேலையில் மும்முரமானார். காபி எடுத்து கொண்டு வந்து மாமானாரை எழுப்பினார். அந்த ஆன்மா கும்பாபிடேகம் பார்த்த நிறைவோடு ஆதிபராசக்தி நினைவோடு விடைபெற்று கொண்டுவிட்டது. கொடுத்து வைத்த ஆன்மா அது. பாயில் படுத்து விழுந்து நோயில் நெஞ்சை கோழை அடைத்து கொள்ள அந்த மரண காலத்தில் உன் நினைப்பு வருமோ வராதோ? அப்போதைக்கு இப்போதே சொல்லிவிட்டேன். அந்தச் சமயத்தில் ஆண்டவனே, நீதான் வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று இறைவன் அடியார்கள் பாடுகிறார்கள். அப்படி வேண்டிக் கொண்ட ஆன்மா ஒன்றுக்கு அன்றைக்கு அன்னை நற்கதி கொடுத்தாள். கோட்டூர் மலையாண்டிபுரம் என்ற ஊரில் உள்ள மன்றத்திற்கு அம்மா வருவதாக ஏற்பாடு. பேராசிரியர் முத்துகிருஷ்ணானும் நானும் அந்த ஊருக்கு பிரசார பணிக்காக ஓணம்பாக்கம்பருடன் சென்றோம். அந்த ஊரில் நாத்திகம் பேசும் இளைஞர்கள் அதிகமாம். அவர்களின் வாயெல்லாம் அடங்குமாறு அற்புதம் ஒன்றை அம்மா இங்கே நடத்தி காட்டினாள் சக்தி என்றார் மன்றத் தொண்டர் ஒருவர். குருடிக்கு பார்வை கொடுத்தாள். அங்கே அரிசன மக்கள் காலனி ஒன்றுண்டு. திருவாத்தா என்ற பெண்மணி ஒருவர். அவருக்கு கண்ணில் ஏதோ கோளாறு. மதுரைக்குச் சென்று கண் சிகிச்சை பெற்றார். சிகிச்சையில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக கண்பார்வையே போய்விட்டது. அந்த பெண்மணிக்கு 3 ஆண்டு காலம் கண் தெரியாத குருடியாகவே நடமாடி வந்தார். எங்கள் மன்றத்தில் அம்மாவின் திருவடி படம் இருக்கிறதல்லவா? அந்த திருவடி கட் அவுட்டை வைத்து வெள்ளிதோறும் பக்தர்கள் கைகளால் பாலாபிடேகம் செய்வது வழக்கம். ஒருமுறை அப்படி பாலாபிடேகம் செய்கின்ற போது அந்த குருட்டு பெண்மணியையும் கைப்பிடித்து அழைத்து வந்தார்கள். அவர் கையில் பால் கொடுத்து அபிடேகம் செய்ய வைத்தோம். அதற்கான பலனை அன்றிரவே அம்மா கொடுத்தாள் சக்தி. எப்படி தெரியுமா? அன்றிரவு அந்த குருட்டு பெண்மணியின் கனவில் அம்மா ஒரு சிறுமி வடிவத்துடன் தோன்றினாளாம். இமைகளை அவரது கண்கள் விரித்து ஒரு வெள்ளைத் துணியால் நன்றாக துடைத்து விட்டபடி, உனக்கு இனிமேல் பார்வை வந்து விடும். கவலைப்படாதே என்று கூறிவிட்டு மறைந்து விட்டாளாம். மறுநாள் காலை கண்விழித்து பார்த்தபோது ஒரே ஒளிவெள்ளம் கண்கள் கூசின. கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தார். சுவரில் இருந்த முருகன் படம்தான் முதலில் தெரிந்தது. வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் தெரிந்தன.
தாள முடியாத சந்தோஷத்தோடு தெருவிற்கு ஓடிவந்து, அடியே எனக்கு கண் தெரியுது. அடியே எனக்கு கண் தெரியுது. அடியே எனக்கு ஆத்தா வந்து கண் கொடுத்துட்டா. என்று அக்கம் பக்கத்து பெண்களிடம் துள்ளலுடன் ஓடி வந்து கனவில் நடந்த செய்திகளை எல்லாம் விவரித்தாள் அந்த பெண்மணி. 3 வருடங்களாக நம் கண்ணெதிரே குருடியாக நடமாடிய ஒரு அரிசன பெண்மணி இப்போது பார்வையுடன் நடமாடுகிறாள். ஆத்தா கனவில் வந்தாள் என்கிறாள். என்ன இது, அதிசயமாக இருக்கிறதே என்று நாத்திகம் பேசுகிற இளைஞர்களே அதிசயப்பட்டார்களாம். ஓர் ஏழை அரிசன பெண்மணியை பாதபூசை செய்ய வைத்து பார்வையும் கொடுத்த அன்னை சில நாத்திகர் கண்ணையும் திறந்தாள். விதிப்படியே அவனவன் மதியும் சென்றதால் சிலரை விட்டுவிட்டாள். திருவருளால் நடைபெறும் அற்புதங்கள் விஞ்ஞான பரிசோதனைகட்குள் அகப்படத்தக்கவையல்ல. அறிவிற்கு எட்டாத போது அனுபவம் கண்டாவது தெளிய வேண்டும். அனுபவம் பெற்றும் அறிவு தெளியவில்லையேல் என்ன செய்வது. அதுதான் விதி. படிப்பறிவு முக்கியமில்லை, பட்டறிவுதான் முக்கியம் என்பது அன்னையின் அருள்வாக்கு.